குறைந்தபட்ச ஆதரவு விலை மற்றும் கொள்முதல் குறித்த உறுதிகளை வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது. பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மத்திய அரசு மீண்டும் விவசாயிகளுக்கு அழைப்பு. மத்திய அரசு விவசாயிகளுக்கு பல்வேறு சந்தை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் சமீபத்தில் பாதுகாப்பான புதிய வேளாண் சீர்திருத்த சட்டங்களை கொண்டு வந்தது. இந்த சட்டங்களை நாடு முழுவதும் விவசாயிகள் ஏற்றுக்கொண்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி ஆளும் பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும் விவசாயிகள் ஏற்றுக்கொள்ளாமல் அரசியல்வாதிகள் தூண்டுதல் பேரில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் நேற்று 15வது நாளை எட்டியது. முதலில் குறைந்தபட்ச ஆதார விலை குறித்தும் நேரடி கொள்முதல் குறித்தும் சட்டத்தில் இடம்பெறவில்லை என்று கூறி கண்டனம் தெரிவித்தனர். இப்போது அரசு அதற்கு முன் வந்ததும் சட்டங்கள் முழுவதையும் வாபஸ் பெற்றால்தான் போராட்டத்தை நிறுத்துவோம், இல்லையேல் அடுத்து ரயில்களை மறிப்போம் என்று மிரட்டி வருகின்றனர். இந்நிலையில் பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்று வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் விவசாயிகளுக்கு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார். பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி சுமூகமாக தீர்வை கண்டறியுமாறு விவசாய சங்கங்களை மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளார். வேளாண் சட்டங்கள் குறித்த அவர்களின் கவலைகளை போக்கும் நோக்கத்தில் வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் போது எடுத்துரைத்தார். சமீபத்திய வேளாண் சட்டங்கள் நாட்டின் விவசாயத் துறையில் இதுவரை செய்யப்பட்டதிலேயே மிகப்பெரிய சீர்திருத்தங்களாகும். இவை விவசாயிகளுக்கு சுதந்திரத்தை வழங்கி தொழில் தொடங்குவதை ஊக்கப்படுத்தி தொழில்நுட்பத்திற்கான அணுகலை வழங்கி விவசாயத்தையே மொத்தமாக மாற்றியமைக்கும் என்றார். குறைந்தபட்ச ஆதரவு விலை மற்றும் கொள்முதல் குறித்த உறுதிகளை வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். வேளாண் பொருட்கள் சந்தைப்படுத்துதல் குழுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு சமமான களத்தை அமைத்துக் கொடுக்க அரசு விரும்புகிறது என்றும் அவர் கூறினார்.